இங்க இருக்கிறது துர்கா ரத்தம் தான். கரும்பு சாசு அடிச்சு அவளை காலி பண்ணிருக்கு. வாங்க உள்ள போய் பேசுவோம். துர்கா ஒழிஞ்சா. அந்த துர்கா ஆதர்ஷன கனவுல வந்து ஏன் தலையவே சீவனவளாச்சே. அப்படி ஒரு கனவு வந்தா அது கண்டிப்பா நடக்கும்னு காலன் சாமிய சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவ ஒரு தெரியாம செத்து தொலைஞ்சிட்டா. அவன் நம்ம ஆளுங்கள்ல எத்தனை பேரை பலி எடுத்திருப்பா. மொத்தத்துக்கு சேர்த்து இன்னைக்கு நான் அவளை பலி கொடுத்துட்டேன். இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். இந்த விஷயத்தை உடனே காலன் சாமி கிட்ட சொல்லிட்டு இத பெரிய அளவுல கொண்டாடணும்டா. பெரிய அளவுல கொண்டாடணும். ஐயோ, என்னால நம்பவே முடியலங்க. என் கைய நானே கிள்ளி பாத்துக்கணும் போல இருக்கு. கிள்ளிக்கோ. அக்கா, திருவிழாவை காரணம் காட்டி விரதம் இருன்னு என்னையவே பட்னி போட்டு சாவடிச்சா அவ. இன்னைக்கு ஏன் கையால சமைச்சு எல்லாருக்கும் விருந்து வைக்கிற. பை பை. அப்பா, நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா கனகா செத்துட்டாதான் போல இருக்கு. படியே கனகா, இனிமே உன் தொல்லை இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன்டே. டேய் அர்ஜுன், அப்பா காலன் சாமிக்கு ஃபோன் பண்ணு. இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும். பண்ணு. சரிப்பா. யாரு? ஏதோ புது நம்பரா இருக்கு. சித்தி கட் பண்ணுங்க. முதல்ல நான் காலன் சாமி கிட்ட பேசிக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. டேய் அர்ஜுன், இரு. காவேரி பேசு. ஹலோ, யாரு? அம்மா, உங்க வீட்ல வேலை பார்க்குதே சாந்தி. அவளோட வீட்டுக்கார ரவி பேசுறம்மா. சொல்லு, என்ன விஷயம்? நேத்து ராத்திரி சாந்தி உங்க வீட்டுக்கு வந்தாம்மா. சாந்தி இங்க வந்தாளா?